அனைத்து சர்வசக்திக்கும் என் வணக்கம். காரக ஜோதிடம் அரியலூர் திருஞான ஜோதிடர் எல்லாம் அவனுடன். இந்த தமிழ் ஒரு ஏட்டை வச்சுக்கிட்டு தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். இந்த ஒரு ஏடு, ஆனால் அதுக்குரிய புத்தகம்லாம் அதுக்குரிய ரைட்ஸ்லாம் நான் வாங்கியிருக்கேன். அதை இன்னும் விரிவுபடுத்தி எழுதவில்லை. சில காலத்து சூழ்நிலைகள் 12 சாணத்துக்கும் ஜாதகத்திலிருந்து சொல்லக்கூடிய வார்த்தைகளையெல்லாம் நான் சொல்லி கொண்டு தான் வருகின்றேன், கேட்டுக்கொண்டு இருக்கீங்க. அதனால் இப்போ சில சொல்லக்கூடாத வார்த்தைகள்லாம் நான் சொல்லி அதுக்குரிய பலன்கள் அதுக்குரிய இடங்களை சொல்லி கொண்டு வருகின்றேன். அதனால் அனைவரும் இதை பார்த்து அனைவரும் எனக்கு இந்த வீடியோக்கள் இந்த யூடியூப் சேனலுக்கு அனைவரும் சப்ஸ்கிரைப் கொடுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் ஃபேஸ்புக் லைட்லையும் வருது. பார்த்து கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் ஆதரவு கொடுங்க. இப்போது 12 சாணத்துக்குரிய வார்த்தைகள். பழைய கடைக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 9, 1, 2, 1, 9 இதெல்லாம் கூட்டாகி 22. அதனுடைய விதி என்பது 4. பழைய கடைங்கிறது விதியும் 4. ஏன்னா ஒருத்தருக்கு எத்தனையோ கடையில் இருக்கலாம், இதுக்கு முன்கூட்டி சில கடையில் கட்டியிருக்கலாம். அது பழைய கடைன்னு சொல்லுவாங்க. இன்னொரு புதிய வார்த்தைகள் உண்டு. ஆனால் பழைய கடையில் கொண்டு போய் போடுறான் அப்படிம்பாங்க. அதுவும் 4ஆம் இடம் தான். அதுக்கு தான் அந்த வார்த்தைகள் நிறைய உதாரணங்கள் உண்டு ஒவ்வொரு சாணத்துக்கும். அதனால் பழைய கடையோட விதிங்கிறது 4. 4ஆம் இடத்தில் பாவக்கிரங்கள் தோஷமான கிரங்கள் இருந்துவிட்டால் அவர்கள் பழைய கடை. பழைய தொழில், முன்னோர்கள் செய்யப்பட்ட தொழில்கள் அனைத்தையுமே செய்யலாம். ஆனால் 4ஆம் இடத்து அந்த பழைய கடை, அந்த 4ஆம் இடத்தில் பாவக்கிரங்களும் தோஷமான கிரங்கள் இருந்துவிட்டால் பழைய தொழில், பூர்வீகமான தொழில், பழைய கடைகள் பிடித்து கொண்டு பழைய பொருளாதாரங்கள் வாங்கலாம், விற்கலாம். இந்த மாதிரிலாம் ஒரு கணக்கு இருக்குது. ஆனாலும் பழைய கடையோட விதியும் 4. அடுத்ததாக இரும்பு கடைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்கள் 2, 5, 7, 2, 1, 9 இதெல்லாம் கூட 26. அது கிரகத்தால் கழிச்சிட்டால் மீதி 8. அப்போ இரும்பு கடையோட விதியும் 8. இரும்பு கடை அப்போ 4ஆம் இடத்தை வைத்து தான் இரும்பு கிரகத்தெல்லாம் இடத்தெல்லாம் சொல்லுவாங்க. கட்டடக்காரர்கள் அந்த வீட்லேயே கிரகங்கள் இருப்பதனால நீங்கள் இரும்பு கடை வைக்கலாம் அப்படின்னு. ஆனால் இரும்பு கடைக்கு 4ஆம் இடத்துக்கு சொல்லலாம், முறைப்படி 8ஆம் இடம் தான் செயல்படுகிறது. நாற்கால் ஜீவனுக்கு அது 4ஆம் இடம். இது இரும்பு வாகனம், இரும்பு கடைகளுக்கு 8ஆம் இடம். ஆனால் இரும்பு கடையோட விதியின் 8. இரும்பு கடைக்கு எண்களிடம் விதியின் 8. அதற்குரிய எண்களும் 2, 5, 7, 2, 9 இதெல்லாம் கூட 26. அதை கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 8. அடுத்ததாக பெயிண்ட் கடைக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிடம் 3, 3, 3, 2, 1, 9 இதெல்லாம் கூட்டாக 21. அதோடைய விதி என்பது 3. அப்போ பெயிண்ட் கடையோட விதியின் 3. பெயிண்ட் கடை உள்ளவங்க இரும்பு கடை வச்சுக்கலாம், இரும்பு கடை உள்ள பெயிண்டிங் வச்சுருப்பாங்க. ஆனாலும் பெயிண்ட் கடையோட விதி பெயிண்ட் கடையோட விதியின் 3. 3ஆம் இடத்து பண்ணாக வருகின்றது. அப்போ பெயிண்ட் கடைக்காரங்களுக்கு 3வது விதியின் சந்தோஷம் ஏற்படுத்தும். 3வது விதியின்காரர்களுக்கும் 8ஆம் இடம் பலன் தரும். இதெல்லாம் பெயிண்ட் கடையோட விதியின் 3. அடுத்தது பழைய வீடுங்கிறதுக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எழுது 1, 1, 2, 4, 7 இதெல்லாம் கூட்டாக்க 15. அதோடைய விதி என்பது 6. அப்போ பழைய வீடு ஒருத்தருக்கு 10 வீடு 15 வீடு இருக்கும். முதல்ல கட்டப்பட்ட வீட்டுக்கு பழைய வீடுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு தான் 6, நம்பர் 6. அதனால் நான் பொதுவாக கட்டடத்துக்கு 4ஆம் இடத்தை சொல்லுவாங்க. ஆனால் பழைய வீட்டுக்கு விதியின் 6. பழைய வீட்டோட விதியின் 6. அதற்குரிய எண்ணிலும் 1, 1, 2, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. பழைய வீடு. அடுத்ததாக புதிய வீட்டுக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண் 2, 8, 2, 4, 7 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்பது 5. இப்போ புதிய வீட்டோட விதியின் 5. கட்டிக்கிட்டு வரும்போது 10 வருஷத்தில் கட்டப்பட்டது, 5 வருஷம் கட்டப்பட்டது, 2 வருஷத்தில் கட்டப்பட்டதுக்கெல்லாம் புதிய வீடு. அவர்களுக்கு 5ஆம் இடத்துல நல்ல சுபக்கிரகங்கள் இருப்பதனால அவர்கள் புதிய வீடு கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதோடைய விதி என்பது 5. அப்போ பழைய வீடு முன்ன போகுது, புதிய வீடு பின்தங்கி வருது. இதுதான். அப்போ பழைய வீடு சொல்லக்கூடியது 6, புதிய வீடுங்கிறது 5.
அதனால் மரபு அடுத்ததாக வந்து மரபு என்ற ஒரு வார்த்தைக்கு வந்து 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண் 1 3 2 இதெல்லாம் கூட்டாக 6. அப்போ மரபு பொற்காலத்திலேருந்து இக்காலம் வரை சொல்லக்கூடியதுக்கு வந்து மரபுன்னு பேர். இந்த 2025 நான் 100 ஆண்டுக்கு பிறகு சொல்லப்போனால் அதுக்கு ஒரு மரபுன்னு சொல்லுவாங்க. ஆனால் 2026 இந்த எண்ணியல் சோதிடம் செல்லுமுளவாக சொல்லப்பட்டு வருகிறது என்றெல்லாம் ஒரு நேரத்தில் சொல்லக்கூடும். அதனால் வந்து மரபு இது நம்ம என்னுடைய வார்த்தைகள் வந்து இந்த வீடியோவில் இந்த செல்லுமுளவாக பேசுவது இது ஒரு மரபு. 100 வருஷத்துக்கு பிறகோ 150 ஆண்டுக்கு பிறகோ அப்படி வருவார். அதனால தான் மரபுடைய விதிங்கிறது 6. அடுத்ததாக வந்து குடிலுக்கு 3 எழுத்து. அந்த 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 6 1 இதெல்லாம் கூட்டாக 10. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக 1. அப்போ குடிலுக்கு வந்து விதி எண் 1. அடுத்ததாக வளாகத்துக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிலும் 5 5 1 7 இதெல்லாம் கூட்டாக 18. அதோடைய விதி என்பது 9. அப்போ வளாகத்துடைய விதிங்கிறது 9. வளாகங்கிறது பெரிய 10 கடை 20 கடைகள் 5 6 7 ஒரே ஸ்தலத்தில் எத்தனையோ கடைகள் இருப்பதால் அதுக்கு வளாகம். இல்லை என்ன கொல்லாக்குடிங்களாம் ஒரு 10 ஏக்கர் 5 ஏக்கர் 3 ஏக்கர் 2 ஏக்கர் உள்ளவங்களுக்கு அது வளாகம்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறையா வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனால் அந்த வளாகத்துடைய விதிங்கிறது 9. அடுத்ததாக கொல்லைக்கு வந்து 3 எழுத்து. 3 எழுத்துக்குரிய எண்ணிலும் 3 1 8 இதெல்லாம் கூட்டாக 12. அது விதிங்கிறது 3. கொல்லைக்கு வந்து விதியின் 3. கொல்லைக்கு போகிற சொல்கிறாங்க அந்த கொல்லை தான், இது வேறு கொல்லை கிடையாது. ஆனால் கொல்லையினுடைய விதிங்கிறது 3. அடுத்ததாக வந்து கைலாயத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண் 1 3 2 2 7 இதெல்லாம் கூட்டாக 15. அதனுடைய விதி என்பது 6. அப்போ கைலாயத்தை வந்து குறிப்பிட்டு என்னும் எழுத்துமாக சேர்ந்து வரக்கூடியதுக்கு நம்பர் 6 தான். அப்போ கைலாயத்துக்கு வந்து விதி எண் 6. அடுத்ததாக வந்து கைலாசத்துக்கு வந்து 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணிடம் 5 2 3 7 இதெல்லாம் கூட்டாக 17. அதோடைய விதி என்பது 8. அப்போ கைலாசத்துடைய விதி எண் 8. கைலாயம் 6, கைலாசம் 8. 8வது மரண ஸ்தானத்தில் 8வது ஆயுள் ஸ்தானத்தில் வருகிறது கைலாசம். அடுத்ததாக வந்து நிறை மாதம். அந்த நிறை மாதத்துக்கு வந்து 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணிடம் 9 3 8 3 7 இதெல்லாம் கூட்டாக 30. அதோடைய விதிங்கிறது 3. அப்போ நிறை மாதத்துடைய விதியின் 3. நிறை மாதங்கிறது 10 மாதம்தான். இப்போ நிறை மாதம் அதை 3ஆம் இடம் அதுக்கு வந்து ஆதரவு கொடுத்து சாட்சியாக இருக்கிறது. அடுத்ததாக வந்து பலிக்கடாவுக்கு வந்து 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்குரிய எண்ணில் 9 5 7 1 3 இதெல்லாம் கூட்டாக 25. அதோடைய விதி என்பது 7. அப்போ பலிக்கடாவுடைய விதியின் 7. பலிக்கடாக ஒரு ஆடோ மாடோ பலியாவது அதுக்கு பேர் தான் பலிக்கடாவுடைய விதியின் 7. 7ஆம் இடம் கூட பலிக்கடாவை ஆக்கிற மாதிரி இருக்குது. கற்றலுக்கு 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்குரிய எண்களும் 1 5 8 1 இதெல்லாம் கூட்டாக 16. இதெல்லாம் கூட்டாக 15. அதோடைய விதி என்பது 6. கற்றலுக்கு வந்து விதியின் 6. அடுத்ததாக கற்பித்தலுக்கு வந்து 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்ணிலும் 1 5 1 4 7 1 இதெல்லாம் கூட்டாக 19. அதோடைய விதி கிரகத்தால் கழிச்சிட்டாக அதோடைய விதி என்கிறது 1. அப்போ கற்பித்தலுடைய விதியின் 1. அடுத்ததாக வந்து ஒற்றுமைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்களிடம் 3 5 1 5 இதெல்லாம் கூட்டாக 14. அது கிரகத்தால் கழிச்சிட்டாக மீதி 5. ஒற்றுமை என்பது 1 5ஆம் இடத்து தான் குறிப்பிட்டு வருகிறது. ஒற்றுமைக்கு வந்து விதி 5. 5ஆம் இடம் ஒற்றுமையை ஏற்படுத்துது. அடுத்ததாக வந்து வேற்றுமைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்குரிய எண்ணில் 6 5 1 5 இதெல்லாம் கூட்டாக 17. அதனுடைய விதி என்பது 8. வேற்றுமை காட்டுறது 8ஆம் இடம். வேற்றுமைக்கு வந்து 8ஆம் இடம். எல்லாம் வேற்றுமையாக்குறது 8ஆம் இடம் தான். ஒற்றுமையாக்குறது தான் 5ஆம் இடம். ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படை தான் பலன் நடந்து கொண்டு வருகிறது. அந்த காலத்திலிருந்து இன்று வரை என்றென்றுமே இந்த எண்ணிக்கையிடமும் சோதிடமும் மக்களுக்கு நல்ல நேர்வழி காட்டக்கூடிய அளவுக்குலாம் இருக்குது. அதனால் வேதத்துக்கு அடுத்தது இது. அருள்வாக்கு சித்தாந்தம் சாமியாடி சொல்ல அதை விட இதுதான் சிறந்தது. அதனால் வந்து மக்களுக்கு மனநிலை குழப்பமாக இருந்தால் இந்த எண்ணிக்கையிடமும் சோதிடமும் தான் ஆறுதல் தரும்.
மனிதனுடைய ஆறுதல் இல்லாவிட்டாலும் வார்த்தை அடிப்படையில் ஜாதக பலன் பிரகாரம் உங்களுக்கு ஆறுதல் படி ஆறுதலுக்கு இந்த சோதிடமும் என்கிறது தமிழ் என் ஜோதிடமும் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கப்பட்டு நல்ல ஒரு வழிகள் நடத்தும். உங்களுக்கு உங்களோட குடும்பத்துக்கு வழிகாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே 12 சாணத்துக்கும் கார ஜோதிடம் அரியலூர் திருஞான சமுஜோதிடம். நன்றி. நாளை சந்திப்போம்.